அதிமுகவும் திமுகவும் இணையுது இணையாம போகுது. தாவேக்காக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெரம்பூருக்கு இன்றைக்கு முதல்வர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, 3 கோடி ரூபாய்க்கு உண்டான திட்டங்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவா தமிழ்நாட்டு முதல்வராக அந்த தொகுதிக்கு தேவையான விஷயங்களை செஞ்சிருக்காரு. மாநகராட்சி கமிஷனர் கூட்ட வச்சு பேசியிருக்காரு. இந்த 6 தொகுதி எம்எல்ஏக்கு அங்கே தொகுதியோட நிலவரம் என்ன? அதை யார் பேசுவா? அதை யார் டேக் கேர் பண்ணுவா? ரெண்டு விஜயபாஸ்கர் அவர்களும் பணம் கொடுக்காம அந்த தொகுதியில் ஜெயிச்சுருவாங்களா? வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி பணம் கொடுக்காம ஜெயிச்சிருக்காங்களா? இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு. என்னப்பா பிரச்சனைங்கிற மாதிரி பார்த்தா திமுக எழுப்புற குற்றச்சாட்டுலாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. எஸ்ஆர்எம்ல வேலை பார்த்தாரு, அங்கே போய் கேளுங்க. ஏன் எஸ்ஆர்எம்ல அவர் வேலை பார்த்த இடத்துல போய் கேட்டால் என்ன தப்பு இருக்குது அவர் மேலே? அரசு பள்ளிகளில் அரசியல் தலைவர்கள் யாரும் உள்ளே சென்று எந்த தலையீடும் பண்ணக்கூடாதுன்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உத்தரவிட்டதுக்கு அப்புறமும் இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு தாவேக்காவுடைய நிர்வாகி ஒருத்தர் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாரு அப்படின்னா அப்போ ஒரு மினிஸ்டர் அவருடைய உத்தரவுக்கு என்ன மரியாதை இருக்குது? வணக்கம். நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி விஷயத்தில் பேசுகிறதுக்கு நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராஜேஷன் அவர்களும் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல கேள்வி. ஆக்சுவலாக என்னென்னா, குதிரை பேரம் யாருக்கு நடந்தாலும் தப்பு தானே. கண்டிப்பாக. இவர் சட்டத்துறை அமைச்சர் வேறு, மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சட்டத்துறை அமைச்சர் கூட. அப்போ குதிரை பேரம் அதிமுக திமுகவுக்கு குதிரை பேரம் நடக்குது. அந்த குதிரை பேரம் நடக்கிறதுல இவங்க 2 பேர் தான் இருக்கானா, அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யலாமே. கண்டிப்பாக. எந்த மாதிரியான ஆதாரம் இருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் சும்மா காத்தா பேசிட்டு போயிடலாங்கிற மாதிரி பேச முடியாதுல்ல. இப்போது ஒரு விஷயத்த பேசுகிறாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, 6 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படிலாம் பார்த்தா 17 21 வரைக்கும் எடப்பாடியார் எல்லார் மேலேயும் தான் கேஸ் போடணும். எல்லார் மேலேயும் கேஸ் போட முடியுமா? முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் எப்படி பேசணுங்கிற ஒரு வரமுறை இருக்குது, கண்டிப்பான முறையில் இருக்குது. அவர் பாட்டா என்னமோ இதை என்ன தெரில, இங்கே அமைச்சரில் இருந்து ஆதவ் ஆகட்டும் அல்லது இவராகட்டும் நிர்மல்குமார் அவர்களாகட்டும் 2 பேருமே இஷ்டத்துக்கு பேசிடுறாங்க. அப்போ அவர் பேசினது உண்மை அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அதுக்கு தேவையான ஆதாரம் இங்கே, அதுக்குண்டான வழக்குங்க. யார் இந்த விஷயத்தில் செயல்படணும்? கண்டிப்பான முறையில் தமிழக அரசாங்கம் தானே செயல்படணும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஒட்டு கேட்டிருப்பீங்க, அல்லது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும், அல்லது ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும், இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும் இல்லையா, சட்டத்துறை அமைச்சரும் கூட. நீங்கள் அழகாக கேஸ் போடுங்க, 2 பேரும் மேலே வழக்கு பதிவு பண்ணுங்க. அங்கே எவ்வளோ கோடி ரூபா பேரம் பேசப்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள். அதிமுகவும் திமுகவும் இணையுது இணையாமல் போகுது. தாவேக்காக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த குதிரை பேர விஷயத்தில் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட எம்எல்ஏவும் சரி அவங்களுடைய மினிஸ்டரும் சரி முன்னுக்கு பின் முரணாகவும் ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மட்டுமே சுமத்திக்கிட்டு இருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணா? அவங்க சொல்கிறது எல்லாமே ஆதாரமுள்ள குற்றச்சாட்டு தான், ஆதாரமுள்ள பேச்சு தான். எங்கேயுமே ஆதாரம் மினிஸ்டருங்கிற ஒரு இது இல்லையா? மினிஸ்டர் அது பொறுப்புனா என்ன சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? தில்லாலங்கடி படத்தை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேற ஒன்று நம்ம அதை தான் சஜஸ்ட் பண்ண முடியும். சந்தானத்தோட சீன்லாம் பாருங்கள், நீங்கள் திரைப்படம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது என்னென்னா, தாவேக்கா அப்படின்னா யாரை வச்சு பேரம் நடத்துகிறாங்க? நீங்கள் இன்றைக்கி 6 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிவிட்டு உங்ககிட்ட இணைஞ்சிருக்காங்க. இங்கே அதிமுகலையோ திமுகலையோ எம்எல்ஏக்கள் போய் யார்ட்டும் போய் இணையலை. 25 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவாக சட்டப்பேரவையிலும் இருந்திருக்காங்க. அந்த 25 பேருக்கு யார் பேரம் பேச போனால் அந்த 25 பேர் வாலண்டியராக உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு உண்டான காரணம் என்ன? ஆதரவு கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? ஆட்சி அமைகிறதுக்கு என்ன விஷயத்தில் நீங்கள் நல்லது பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேச போகிறாங்களா? கிடையாது. உங்களை தாவேக்காவை தேர்தலுக்கு முன்பாக எப்படி விமர்சனம் பண்ணாங்கன்னா அந்த 25 பேரும் இருக்குது. அந்தந்த மாவட்டத்தில் அவங்கவுங்க தொகுதியில் ஓட்டு கேட்க போகும்போது அதிகமாக விமர்சனம் பண்ணதான் அந்த 25 பேர். கண்டிப்பாக. அப்போது உங்களை ஆதரித்தா அது பேர் ஒன்றும் கிடையாது. திமுக அதிமுகவும் சேர்றது அந்த 2 கட்சி தொண்டர்களுக்கும் அந்த கட்சி தலைவர்களுக்கும் உள்ளது. 3வது கட்சி நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது? நீங்கள் சொன்ன கல்லாப்பட்டி கூட்டணி உங்கள் கூட சேர்த்து வச்சுருக்கீங்க, இது நல்ல அரசியலா? நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்க? அண்ணன் திருமாவை என்ன சொன்னீங்க? அண்ணன் வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கீங்க?
வரவனுக்குலாம் சீட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. யாரும் ஒதுங்கிடாதீங்க, ஒதுக்குப்புறமா இருந்தீங்க, சீட்டு கொடுக்குன்னு சொல்லியிருந்தீங்க. முதல்வரே சொல்லியிருந்தாரு. பல மேடையில் ஆதவர்ஜின் அவர்களே சொல்லியிருந்தாப்புல, நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருந்தாரு. அப்போ நீங்களாம் சேர்ந்துருக்கீங்க. இந்த மக்கள் இதையும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைப்பா. உங்களுக்கு போதுமான ஆதரவு இந்த கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் இதை பண்ணுறீங்க? தாவக ஆட்சி அமைஞ்சதுலேருந்து ஒரு விஷயம் பேசப்படும் பொருள் என்னங்க, கூட்டணியில் ஆட்சியில் வந்து கூட்டணி கொடுத்துருக்கீங்க, அமைச்சரவை கொடுத்துட்டீங்கல்ல. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த கட்சியில் பார்த்து என்ன பயம் உங்களுக்கு? ஒருவேளை அந்த 4 பேருமே போகிறாங்க, கம்யூனிஸ்ட் வந்து அவங்க மேலே தோழர்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு தேவையானது இதுவே பண்ணுறது. எம்எல்ஏ இருந்து அவருடைய தொகுதிகளுக்கு வந்து முதலமைச்சர் வந்து இந்த மாதிரி திட்டங்களை வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 தொகுதிகளில் எம்எல்ஏகளே இல்லை. எம்எல்ஏ இருக்கிற தொகுதிகளுக்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ எம்எல்ஏ இல்லாத தொகுதிகளுக்கு அந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? பெரம்பூருக்கு இன்றைக்கு வந்து முதல்வர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, 3 கோடி ரூபாய்க்கு வந்து உண்டான திட்டங்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவா தமிழ்நாட்டு முதல்வராக அந்த தொகுதிக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுருக்காரு. மாநகராட்சி கமிஷனர் கூட்டி பேசியிருக்காரு. இந்த 6 தொகுதி எம்எல்ஏக்கு அங்கே தொகுதியோட நிலவரம் என்ன, அதை யார் பேசுவா, அதை யார் டேக் கேர் பண்ணுவா? இப்போ வரைக்கும் கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் 2 விஜயபாஸ்கர், ரைட்டு. இந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் ஒன்று நடக்கணும்ல. அந்த இடைத்தேர்தலில் நீங்கள் சொல்லுங்கள், விஜயபாஸ்கர் வந்து பணம் கொடுக்காம 2 விஜயபாஸ்கர் அவர்களும் பணம் கொடுக்காம அந்த தொகுதியில் ஜெயிச்சிருவாங்களா? வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி பணம் கொடுக்காம ஜெயிச்சிருக்காங்களா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. அப்போ இந்த முறை எலெக்ஷன் என்ன நடக்கும்? கண்டிப்பாக பணம் கொடுத்தா பண்ண போகிறாங்க. அப்போ தாவேக்க நிறம் மாறுது இல்லை. இதில் வேற அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் வேற வந்து புதுக்கோட்டை விராலிமலையை வந்து டெல்டா பகுதின்னு நினச்சிட்டாரு. அது எப்படின்னு தெரியல. அப்படின்னா அந்த எல்நினோ இல்லாமல் மேட்டூர்லேருந்து அணையிலேருந்து தண்ணி திறக்காமல் இருக்க அந்த ஏதாவது பேசுவாரா? பாவம் அன்றைக்கி போய் சவுத்து பக்கத்தில் நின்றுருக்கிறாரு. அவரை நம்ம எப்படி பார்த்துருக்கோம்? பார்க்க பரவாயில்ல. அது வந்து அவ்வளோதான் இடம் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த இடம் குறுகிய இடத்துல வந்து விஜயபாஸ்கர்கள் 2 பேர் நிற்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது தாவேக்கால பொதுவாக வந்து என்னென்னா ஒரு சீனியாரிட்டி ஜூனியாரிட்டி இந்த மாதிரி இது விஷயமும் தெரில. இவங்க வந்து அதிமுகலேருந்து எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, திமுகலேருந்து எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, கூட்டணியை வாங்குவாங்க, எல்லாம் வாங்குவாங்க. எது இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல்வர் அவர்களுக்கு இது இருக்கான்ங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அந்த மாதிரியான செயல்பாடு முதல்வர்கிட்ட பார்க்க முடியல. ஆனால் அவரை சுற்றி இருக்கிற பலருக்கிட்டுமே இந்த எண்ணங்கள் இருக்குது. அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் எப்போ பத்திரிகையாளர் வந்தீங்களாப்பா, இன்னைக்கு ஒன்றுமே இல்லைப்பா அஜெண்டா, அதிமுக இணைய போகுது, அதிமுக இணைய போகுது, நல்லதாக போச்சு, நீங்களே சொல்லிட்டே இருங்க, மக்களே ஒரு நாள் சொல்ல போகிறாங்க, இணைஞ்சு என்னப்பா தப்புன்னு கேட்க போகிறாங்க. கண்டிப்பாக நடக்கும். கேட்பாங்கல்ல. நீ திமுக இந்த வேலையை செய்யலை, பத்திரிகையாளர் இந்த வேலையை செய்யலை, இவங்க திமுக இணைய போகுது, திமுக எப்போ நீங்கள் திமுக இணைஞ்சு நீங்கள் வந்து தாவேக்கா ஜெயிச்சிருவாங்களா? மக்கள்னா அவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறாங்களா? அந்த ஓட்டு பகுதி 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன ஒரு இது வந்தாலும் விவாத பொருளாக மாறினாலும் உங்கள் மேல் இருக்கிற கரை இந்த 50-60 நாளில் இது வரைக்கும் நம்ம ஒரு 91லேருந்து இந்த தேர்தலில் ஓரளவுக்கு இந்தியா முழுவதுமே 98-99லேருந்து பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி 2 மாதத்தில் ஒரு ஆட்சி டிஃபேம் ஆகுதுன்னா இதுதான் முதல் முறை. எந்த கட்சிக்குமே கிடையாது. கண்டிப்பாக அதை வந்து சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணுங்க. மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய போகிறீங்களா? அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. கேட்டால் ஃபீஸை திருடிட்டு போகிறது ஆவடி, கரண்ட் போகிறது தாம்பரம் இல்லையா? இப்போ இன்றைக்கி கூட வெஸ்மம்பலத்துக்கு போயிட்டு வரும்போது அவங்க சொல்ல டீனரில் சொல்கிறாங்க, ஏன் அந்த தொகுதியை குறிப்பிட சொல்லணும்னா பொதுச் செயலாளர் தொகுதி, அண்ணன் புசியானந்த் அவர்கள் தொகுதி, கரண்ட் அடிக்கடி போகுதுங்க அங்கே. அப்போ எல்லா தொகுதியிலும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ஏசி பயன்படுத்துகிறாங்க. எப்போ ஸ்கூல் லீவ் டயத்தில் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போவும் அதே தான் சொல்கிறீங்க. ஜங்ஷன் பாக்ஸ் எரியுது அடிக்கிறீங்க, அந்த நேரத்தில் சொன்னது இப்போவும் சொல்கிறீங்க. அப்போ என்னதாப்பா சரி எரியுதுல, அப்போ உங்கள் பிரச்சனை நீங்கள் எப்படி சரி செய்ய போகிறீங்க? அப்போ அந்த இடத்துல எது தவறு? துறையை தாண்டி அதிமுகவையும் திமுகவையும் இணைப்பதற்காக தான் கட்சி தொடங்கியிருக்கிறார் தாவேக்கா விஜய் அவர்கள். அந்த வேலையை பார்க்கார். தப்பாக இருக்குது. 2 பேரையும் அண்ணன் தம்பி 2 பேரையும் சேர்த்து வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய இடத்துல இன்றைக்கி தாவேக்கா இருக்குது போல இருக்குது. நல்லபடியே சேர்த்து வச்சுட்டிங்கன்னா அவங்க ஏற்கனவே பங்காளிகள்லாம் அடிக்கடி சொல்லிப்பாங்க. நம்மளும் பலரையும் பார்த்துருக்கோம். மாவட்ட ரீதியாக எப்படி இருப்பாங்க நமக்கும் தெரியும். சேர்த்து வச்சுட்டா ரொம்ப வசதியாக போயிடும். அதுதான் என்னுடைய பார்வையாகவும் இருக்குது. ஏன்னா இவங்க இதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த ஒரு இது வாய்ப்பும் கிடையாது. அதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி முன்னாள் முதல்வர் அவர்கள் வந்து லண்டனில் இருக்கார். எடப்பாடியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ரீதியான அந்த அவங்க கூட்டங்களில் இருக்கிறாங்க. எந்த இடத்துலையுமே அவங்க 2 பேரும் சந்தித்து பேசக்கூடிய லெவல்லையோ அல்லது வந்து கட்சி ரீதியில் மற்ற இருக்காங்களும் சந்தி சரி அப்படி நடந்தாலும் உங்களுக்கு என்னப்பா? அவங்கன்ற மக்கள்கிட்ட தானே சந்திக்க போகிறாங்க, ஓட்டு கேட்க போகிறாங்க. நேற்று பெரம்பூரில் முதல்வர் அவர்கள் போயிருக்காரு. என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையை தொடங்குறதுக்கும் ரேஷன் அட்டையை கொடுக்கறதுக்கு முதல்வர் போகிறாரு. அப்படின்னா இதுதான் கவுன்சில், ஒரு எம்எல்ஏ கவுன்சிலர் பண்ணிடுவாப்ல. பெரம்பூருக்கு அவர் எம்எல்ஏ தான், நம்ம இல்லை மாற்றுக்கருத்து இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அது நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை இருக்குது உங்களுக்கு, நீங்கள் நிறைய பண்ணக்கூடிய லெவலில் ஒரு மைண்டு உங்களுக்கு இருக்குது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஒரு யங்ஸ்டர்
ரெண்டாவது வந்து அவருக்கு வந்து சமூக ரீதியாக வந்து அந்த சமுதாயத்து ரீதியான கருத்துக்கள் வந்து அவருக்கு கண்டிப்பாக இருக்குது. அதில் நம்ம முதல்வரை ஒரு பக்கம் 1% கூட குறை சொல்ல முடியாது, அது உண்மை. ஆனால் மற்ற விஷயங்கள் என்ன, உங்களோட அமைச்சர்கள் என்ன செய்கிறாங்க, அதுதான் பேசப்படும் பொருளாக இருக்குது. நீங்கள் மீண்டும் மீண்டும் சொன்னீங்கன்னா திமுக அதிமுக சேர்றதுக்கு மக்களே வந்து ரெடி ஆயிடுவாங்க, பிரச்சனையே இல்லாமல் ஈஸியாக வாக்களிச்சுட்டு போக தான். சொன்ன மாதிரி தான், நீங்கள் சேர்ந்தா என்னதான் உங்களுக்கு பிரச்சனை என்ன போதுன்னு ஆகுது. ரைட்டு. இது மட்டும் இல்லாமல் பார்த்துருப்போம், டிவிகே ரமேஷ் அவர்கள் அமைச்சர், இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்குது. என்னப்பா பிரச்சனைங்கிற மாதிரி பார்த்தா திமுக எழுப்புகிற குற்றச்சாட்டுலாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. எஸ்ஆர்எம்ல போய் வேலை பார்த்தாரு, அங்கே போய் கேளுங்க. ஏன் எஸ்ஆர்எம்ல அவர் வேலை பார்த்த இடத்துல போய் கேட்டால் என்ன தப்பு இருக்குது அவர் மேலே? என்ன மாதிரியான ஸ்பீச்சு? இன்னைக்கு பழனி அடிவாரத்தில் 100 கோடி ரூபா மதிப்புள்ள இடத்த 2 கோடி ரூபாய்க்கு அவர் வந்து பட்டா போட்டாருங்க. அப்போ ஏங்க இல்லை, அவங்க தான் என்ன சொன்னாங்கன்னா அவருக்கு எதுக்குமே வழி இல்லாத ஆள், கஷ்டப்பட்ட ஆள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதாக வர. இல்லை, அவர் பெருமிதம் கொண்டார். அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் பேசும்போது எங்கள் அம்மா வீட்டு வேலை பார்த்து இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமிதமே கொண்டுட்டு இருக்கிறார். அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் வந்து இதாக பேசலை. நம்மளுமே பல கோவில்களுக்கு போய் அவர் அந்த ஆய்வு நடத்தும் போதுமே அங்கே இருக்கிற சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு அவர் சாதாரணமாக பண்ணக்கூடியவர் தான். நமக்கு நல்ல அறிமுகம் கூட. அவர் அமைச்சர் லெவலில் நம்ம பார்க்கும்போது மிகச்சிறந்த லெவலில் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்து அறநிலைத்துறை அமைச்சரால் இவ்வளோ தூரம் பண்ண முடியும்னா திமுக குற்றச்சாட்டு சொல்லுங்க. போன இந்து அறநிலைத்துறை மேலே உங்களுக்கு தெரியுது திருச்செந்தூரில் என்ன நடந்துச்சுன்னு. திருச்செந்தூரில் நடக்காத குற்றச்சாட்டா? என்னெல்லாம் பார்த்துருக்கேன், நீங்களே என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கீங்க. அது என்ன, அது சும்மா ஷார்ட்டாக சொல்லி பாருங்களேன். திருச்செந்தூரை பற்றி பேசணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீனியர் சிட்டிசன் வரிசைன்னு தனியாக ஒரு வரிசை விட்டுருக்காங்க. இந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா விஐபிகள்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு அவங்களே அந்த வரிசையில் வந்து விட்டுட்ருக்காங்க. இதே போல் சிறப்பு தரிசனத்துலேயும் நிறைய கொள்ளைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. கடந்த ஆட்சி காலத்தை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேக்காக, அதாவது போலியான சிறப்பு தரிசன ரசீதுகளை கொடுத்து கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இவங்க ஆட்சி காலத்தில் இவ்வளோ ஊழல்களையும் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் மேலே இவங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுறது எந்த அளவுக்கு அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்மளோட மெயின் கோரிக்கையே வந்து ஒரு அழகான கோயில், பல வரலாற்று சிறப்புமிக்க கோயிலில் மிக முக்கியமான கோயில் பிரம்மதேசம். நம்ம பல தடவை போய் அங்கே போய் கண்ணீர் விட்டு நம்ம அழுதுருக்கோம். அந்த மாதிரி கண்டிப்பாக அமைச்சர் அவர்கள் அந்த பிரம்மதேச கோயிலுக்கு போவாருங்கிறது நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். அவர் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதாவது இந்த 2 மாவட்டங்களில் மட்டுமே நவக்கைலாயம், நவ திருப்பதி கோயில்கள் எல்லாமே இந்த தாமிரபரணி ஆற்றுக்கரையோரங்கள்லேயே அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த கோயில்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு தேவையான எந்த வசதியுமே நம்ம அறநிலைத்துறை வந்து செஞ்சு கொடுக்கல. அதாவது ஒரு குடிநீர் வசதி கூட அந்த இடத்துல கிடையாது, கார் பார்க்கிங்ஸ் வசதி கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து மக்கள் வந்து பல்வேறு இடங்களில் கோரிக்கை கொடுத்தும் இதுவரைக்கும் கடந்த ஆட்சியில் எதுவுமே செய்யலை. இனிமேல் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பார்த்துருக்கோம், வெள்ளி சனி ஞாயிறுனாலே அங்கே பயங்கர கூட்டம் இருக்கும். அங்கே போகிறவங்களுக்கு தெரியும். இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து சரி கிட்டத்தட்ட வந்து சவுத் இந்தியாவிலேருந்தே மேக்ஸிமம் திருச்செந்தூருக்கு போகிறவங்களாம் அங்கே போயிட்டு நிறைய குறைபாடுகளோட தான் இருக்கிறாங்க. ஏன்னா ரூம் சரி கிடையாது, ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே குறைகள் இன்னும் இருந்துட்டு இருக்குது. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் சரியில்லாமல் இருக்குது. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் அவர் வந்து 50 நாளில் அவரோட வேலையை அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். கிட்டத்தட்ட நம்ம பார்க்குறோம், ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சரோட வேலை என்ன உண்டோ எல்லா நாளும் அவர் கோயில்களுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் ஆய்வு நடத்துறதுலேருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருக்கார். எந்த இடத்துலையும் ஃப்ரீயாக நம்ம பார்த்ததே கிடையாது. அவரோட வேலை அது மாதிரி அமைச்சர் விக்னேஷ் அவர்களுடைய வேலை, அவருமே வந்து சிறப்பாக செயல்படுறாரு. அவர் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நல்லா கொடுத்துருந்தார். அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கும்போது இவர் அனிதா ராஜேஷன் அப்படி பேசியிருக்காருங்க, அவங்க கட்சியை பற்றி இப்படி பேசியிருக்காங்க, அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கெல்லாம் செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, அது சரியாக நம்ம ஜென்யூனாக போய் ஆமாம், என் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட கேள்வி கேளுங்க, தொகுதி சம்மந்தப்பட்ட கேள்வி கேளுங்க, நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படிங்கிறது. இது எப்படி இருக்குது? இதேமாதிரி நிர்மல்குமார் அவர்களும் பேசினா நல்லா இருக்கும் தான் நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன பெருசாகட்டுன்னு எதிர்பார்க்க போகிறோம். ரைட். ரமேஷ் அவர்களுடைய அமைச்சர் ரமேஷ் அவர்களுடையது நீங்கள் நினைக்கிறீங்களா இது மாதிரி செய்ய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு அவர் மேலே குற்றச்சாட்டு சுமத்துற அளவுக்கு அதில் என்ன இருக்குது? இல்லை, 100 கோடி ரூபா இடத்த இவங்க பத்திரம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, 2 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னது? யார்? திமுகவோட ஏஜென்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்படியே சொல்லலாம், தப்பு கிடையாது. அந்த 2 கோடி ரூபா அவர்கிட்ட இல்லைங்கிறது தானே அவரை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக தானே நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்க. கண்டிப்பாக இந்த 2 கோடி கூட இல்லைன்ட்டு தான் நீங்கள் அவரை அசிங்கப்படுத்துனீங்க. ஆமாம். இப்போ 2 கோடி ரூபாய்க்கு அவர் வந்து அந்த சொத்து வாங்கியிருக்காரு நீங்கள் சொல்லும்போது எந்த முகாந்திரத்தில் சொல்கிறீங்க? எந்த முகாந்திரத்தில் சொல்கிறீங்க? இல்லை, ஒருத்தர் மேலே அப்படி நீங்கள் வீசிட்டு போயிருவீங்க, உங்கள் சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் பேசிடுவாங்க. அதுக்கு எப்படி? அது இன்றைக்கி அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு, அமைச்சர் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காரு. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. உண்மையிலே பார்த்தா அந்த ரிஜிஸ்டர் பண்ண டீமுக்கும் சரி இவருக்குமே சரி எந்த சம்மந்தமும் இல்லை. சம்மந்தம் கிடையாது.
சரி, அப்படி அந்த செயலாளர் ஏன் வரல, சார் பதிவாளர் ஏன் வரல? இப்போ சார் பதிவாளர் வரலன்னா அவர்கிட்ட அந்த அமைச்சத்துவ போய் கேளுங்கப்பா, அதுக்கும் அவர் ரமேஷ் இருந்த சம்பந்தம். சரி, இப்போ இவங்க எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா? 17-21 எப்படி இருந்துச்சு? ஆகுனா என்ன, நம்ம முதல்வர் முன்னாள் முதல்வர் எங்கே கிளம்பிடுறாரு, ஆளுநர் மலை எடுப்பா வண்டியை, ஆளுநர் மலை போவான்னு சொல்லிட்டு கிளம்பி போய் பெட்டிஷனாக கொடுத்தாப்புல. அதில் குறிப்பாக நமக்கு தெரியும், உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் வேலுமணி அவர்கள் மீது நிறைய பெட்டிஷன் கொடுத்தாப்புல. அங்கே இருக்கிற ஒரு முக்கிய அதிகாரி மேலேயும் பெட்டிஷன் கொடுத்தாரு. ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலே பெட்டிஷன் கொடுத்த ஒரே கட்சி நம்ம திமுக தான். சரி, இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா அதே துறையில் வச்சுருந்தாங்க. அப்போது நீங்கள் யாரை குற்றம் சொல்கிறீங்க? நீங்கள் குறை சொல்கிறது என்ன விவரம்? இது திமுக வீசுகிற வலையில் தாவேக்கா வீணாக சிக்கிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சில அமைச்சர்கள் சரியாக செயல்படுறாங்க, மக்களும் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இன்ஸ்டாவில் வந்து எல்லாமே அவங்க ஃபேமிலியராக இருக்கிறாங்க, செய்தி சேனல்களும் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, சிலர் தான் செய்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பான முறையில் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 அமைச்சர்கள் அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் செய்யலையா போட்டு உடைங்க. நீங்கள் முன்னாடி நாங்கள் போய் இந்த வாக்கு யாருக்குங்க போடுவீங்கன்னு சொல்லி கேட்க போனோம் தேர்தலுக்கு முன்னாடி. மக்கள் அவ்வளோ திமுக சொல்ல முடியாதுங்க, நாங்கள் சொல்ல மாட்டோங்க, இங்கே வந்து மாவட்ட செயலர் அடிப்பார், அவர் அடிப்பார், இவர் அடிப்பார், எல்லாமே புலம்புறாங்க மக்கள். இல்லை, இது இடத்துல நடந்துச்சு. ஆமாம், நானுமே சவுத் சைடில் போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கேட்கும்போது இதே மாதிரி தான் திமுக பயந்து பேர் நிறைய பேர் சொல்லாமலே மறுத்தாங்க. அப்போது இப்போ அப்படி இல்லை, இவங்கெல்லாம் சின்ன பசங்க தானே சொல்கிறீங்க எல்லாரும். சின்ன பசங்க நல்லா நீங்களே கொடுங்களேன், செய்யலைன்னா செய்யுங்க, வச்சு கண்டிப்பாக செய்யுங்க, உங்களை என்ன செஞ்சிட போகிறாங்க? இப்போ வரைக்கும் இந்த 50 நாளில் ஆச்சு எவ்வளவு வார்த்தைகள் பேசுனாங்க, எத்தனை ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்கு, என்ன தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இது கடந்து போகிற விஷயங்க. ரமேஷ் அவர்கள் மீது நமக்கு தெரிந்த அதாவது நம்ம பார்க்குற ஒரு விஷயங்களில் இந்த இந்த குற்றச்சாட்டுக்குள்ள கூட முகாந்தாரம் இல்லை. கண்டிப்பாக ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் கூட ஆமாம் இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பேசலாம், குற்றச்சாட்டில் கூட முகாந்திரம் இல்லை. ஆமாம், ஆனால் அதே விஷயத்தில் கரூர் விவகாரத்தில் என்ன நடந்திருக்குன்னு அமைச்சர் கண்டிப்பான முறையில் ஒரு விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா அந்த இனாம் நிலத்தை வந்து பதியறதுக்கு வந்து தடையை நீக்கினது அது எதுக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இது கொடுக்கலன்னா இது தவறாக புரிஞ்சுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இந்த இந்துக்களுக்கு அகென்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கூட போக வாய்ப்பு இருக்கலாம், பல விஷயங்கள் போக வாய்ப்பு இருக்கலாம். ஏன் அப்படின்னா கரூரில் முதல்வர் அவர்களுடைய ஃபங்க்ஷனில் பேச ஆரம்பிக்கும் போது ராஜ்மோகன் அவர்கள் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார். அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுடைய சகோதரர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தார். ஆனால் இந்துக்களை மறந்துட்டார. ஏன் 3வது வார்த்தை தெரியலையா? எல்லாம் ஓட்டுக்காக தான். ஏன் ஓட்டுக்காக தான். நீங்கள் அங்கே முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே அது அங்கே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்லேருந்து வந்திருக்காங்களா? ஏங்க அதை சொல்கிறீங்க? விஜய் அவர்கள் சொல்ல சொன்னார் முதல்வர் அவர்கள். இதெல்லாம் வந்து எவ்வளோ நெருடல் பார்த்தீங்களா? இதுதான் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம சின்ன விஷயம் நினைக்கிறோம், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயங்கள். இதெல்லாம் இது வேறு விதத்தில் பற்ற வைப்பாங்க. கண்டிப்பாக நடக்கும். திமுக வந்து எதிர்கட்சினா என்ன மாதிரி வேலை செய்யுங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். இன்றைக்கி அவன் நல்லவன் ஆயிரும். ஆமாம், இது வரைக்கும் அவன் இதே வேலையை தான் அவனும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க திமுகவும். இன்றைக்கி தாவேக்கா செய்யும்போது என்ன ஆயிரும்னா அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டத்தை கொடுத்துட்டு அவங்க வந்து நல்லவங்களாயிருவாங்க. இல்லை குறிப்பாக சொல்ல போனால் சில விஷயங்கள்லாம் திமுக செஞ்சதை விட்டுட்டு நாங்கள் இலவச பஸ் கொடுத்தோம், லேடிஸ் இந்த மாதிரி 1000 ரூபா கொடுத்தோங்கிற மாதிரி சொல்லி தான் அவங்க கெட்ட பேர் நிறைய சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க. நீங்களும் நல்லது நிறைய பண்ணுறீங்க. அம்மா உணவகத்தை எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலே வந்து குற்றச்சாட்டு சொல்கிற அளவுக்கு அம்மா உணவகத்தில் எதுவுமே இல்லை, நல்லா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல தொகுதிகளில் வந்து அம்மா உணவகத்துக்கு பேசப்படும் பொருளாக மாறிடுச்சு. நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுறீங்க, தயவுசெய்து அதை ப்ரொமோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொண்டு வந்து நீங்கள் பேசலன்னு தயவுசெய்து மினிஸ்டர்ஸ் சில ஆட்கள் பேசாமல் இருந்தால் போதும், நல்லாயிருக்கும். நம்மளும் அதை வரவேற்கணும். அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் இந்த ராஜ்மோகன் அவர்களுடைய பள்ளிகளுக்கு அமைச்சர் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், இப்போ பள்ளிகளுக்கு யாரும் போகாதீங்கப்பா, எந்த கட்சிக்கு சம்மந்தப்பட்டு போகாதீங்க. நேற்று கூட போயிருக்காங்களே. ஆமாம், சோழிங்கநல்லூர் பள்ளியில் எழுதுநல்லூர். இப்போ அமைச்சர் பேச்சுக்கு மரியாதை இல்லையா? சரி, கட்சியை விட்டு நீக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அந்த கட்சியை விட்டு உடனே கட்சியிலேருந்து 4 பேர் வந்திருக்கான்னு சொல்கிறான், நீக்கிடுறாங்க. இது முறையான நடவடிக்கை இல்லையே. அரசு பள்ளிகளில் அரசியல் தலைவர்கள் யாரும் உள்ளே சென்று எந்த தலையீடும் பண்ணக்கூடாதுன்னு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து உத்தரவிட்டதுக்கு அப்புறமும் இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு தாவேக்காவுடைய நிர்வாகி ஒருத்தர் வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறாரு அப்படின்னா அப்போ ஒரு மினிஸ்டர் அவருடைய உத்தரவுக்கு என்ன மரியாதை இருக்குது? அப்போது அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஒரு கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கினா மட்டும் போதுமா? நீக்கிட்டு திரும்ப வந்து சேர்க்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்? இது வந்து இதுக்கு முன்னால் உள்ள கட்சிகளும் இதே வேலைகளை தானே செஞ்சாங்க. அப்போ நம்ம இது எந்த அளவில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுமாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம், வெயில் ரொம்ப அடிக்குது, அநியாயம். இந்த ஜூலை மாதம் கடைசியாக ஒரு 11 வருஷத்தில் இதுதான் அதிகமான வெயில் கொண்டு தான். அது நேற்று நம்ம கிரிக்கெட்டில் கூட யாரும் செஞ்சுரி அடிக்கல,
இது கூட டெஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம இங்கிலாந்தில் வந்து லேடிஸ் அணி வந்து ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லலாம். ஆனால் அதில் கூட செஞ்சுரி இருந்துச்சான்னு தெரியல. நேற்று 7 இடத்துல செஞ்சுரி அடிச்சிருக்காங்க நம்ம ஊரில். வெயில் அவ்வளோ தூரம் மோசமாக அடிக்குது. எல்லா டேம்லையும் எவ்வளோ தண்ணி இருக்குங்கிற நிலைமையாவது இவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதோட வேலை பண்ண போகிறாங்க. மேட்டூர் டேம்லேருந்து தண்ணி திறந்து விட வேண்டியது இப்போ வரைக்கும் திறந்து விடலை. 134 கோடி ரூபா கொடுத்துட்டா போதுமா? அது எப்படி காணுங்கிறது யார் சொல்லி கொடுக்குறது? சொல்ல முடியல. நீங்கள் விவசாய கடனை ரத்து பண்ணிவிட்டு இந்த 134 கோடி ரூபா கொடுத்துருந்தீங்கன்னா என்னத்தையோ அவங்களுக்கு ஒரு ஓகே ஒரு ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் பண்ணல. 134 கோடி ரூபாயும் கொடுத்துருக்கீங்க. இது காணாதுன்னு தெரியும். தண்ணி யார் திறந்து விடுவா? தண்ணி வரலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? தமிழக அமைச்சர்களில் இப்போ வரைக்கும் விவசாயத்துறை அமைச்சர் வினோத் அவர்கள், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், இவங்க 2 பேர் யாராவது வந்து மேகதாது விஷயமாகவோ அல்லது தண்ணி காவேரியிலேருந்து தண்ணி திறக்க வேண்டிய விஷயத்துக்காகவோ பெங்களூரு அரசாங்கத்தை கடைபிடிக்கிறாங்க, கர்நாடகா அரசாங்கத்தை. எதில் நியூஸில் பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை, பார்க்கல. என்ன எதுக்குன்னா அண்ணன் புஷி ஆனந்த் அவர்கள் பாண்டிச்சேரியில் பேசும்போது ஏப்பா அதெல்லாம் அறிக்கையில் வந்துட்டப்பா, அறிக்கை கொடுத்துட்டப்பான்னு சொன்னார். அப்போ எந்த அறிக்கை? அந்த அறிக்கை எங்கே? இது வரைக்கும் எதுவும் வெளியிட்டு இல்லையா? நீங்கள் அங்கே உள்ள கர்நாடக முதல்வர்கிட்ட பேசலை, அங்கே உள்ள நீர்ப்பாசனத்துறை அமைச்சர்கிட்ட பேசலைங்க. பேசியிருந்தா அறிக்கை விட்டுருப்பீங்களே, அது காணுமே. அப்போ அது எங்கே இல்லை? அப்போது அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க. அமைச்சர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் யாருன்னா நம்ம அண்ணன் புஷி ஆனந்த் அவர்கள். இது யாருன்னு பார்த்தா வினோத் அவர்கள். அவர் என்ன மேகதாதை பற்றி பேசுனா சாப்பிட போகலாமான்னு கேட்காரு. இவங்களுக்கு சாப்பாடு தான் பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி போன முறையும் நம்ம பேசினோம். அப்படி இருக்கும்போது இது இந்த மாதிரி அமைச்சர்களோட செயல்பாடு, கூட்டுறவுத்துறை அமைச்சரோட அவருடைய செயல்பாடு, இந்த பலரோட செயல்பாடு நம்ம வந்து பார்க்குறோம். குறிப்பாக சொல்லப்போனால் ஆவின் என்னங்க பண்ணுறீங்க, என்னதாங்க பண்ணுறீங்க, எல்லாருக்கும் இன்ஸ்டா ரீல் வருது, உங்களுக்கு ஏன் வரல? அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்கிறதே மக்களுக்கு மறந்து போச்சு. எப்பவுமே ஆவின் வந்து ஆக்டிவாக இருக்கும். இது வந்து இப்போ வந்து பார்த்தா ஆவின் இப்படி இருக்குது. கடந்த முறை நம்ம பார்த்தோம், ஒரு அமைச்சர் இருந்தார் மனோ தங்கராஜ்னு, உங்கள் பக்கத்து அமைச்சர் தான், உங்கள் அதிமுக ராஜேந்திர பாலாஜி. ஆமாம், ராஜேந்திர பாலாஜி இருந்தார். அவராக என்னத்தையாவது செய்கிற பேரில் அங்கிட்ட அலையாக செஞ்சார். மனோ தங்கராஜ் வந்து பாதி நேரம் என்ன பண்ணாரு நமக்கு தெரியும். அது மாதிரி பார்த்துருக்கோம். ரைட், இந்த மாதிரி பல்வேறு விஷயம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். தொடர்ந்து வந்து தாவேக அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகள் அப்படிங்கிற நம்ம பார்த்து பேசுகிறத விட இதெல்லாம் செய்யலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அதாவது நம்ம 50 வருஷம் ஆண்ட கட்சிகள் திமுக அதிமுக மேலே பல குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுகளை விட்டுருங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் மாத்திரைன்னு சொன்னீங்கல்ல, அது ஒரு பெரிய மாற்றம். தமிழக பாடநூல் சூப்பர். இல்லை, அதை தான் ஆக்சுவலாக நான் கேட்கணுன்னு. போன தடவை லியோனி, இந்த தடவை லயோலா மணி, இது எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி வளர்மதி அக்கா. அதாவது இதை பற்றி கேட்க நமக்கு ரைட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக தாவேகா கட்சிக்கு ஓட்டு போட்ட அவ்வளவு கேட்கறதுக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஆனால் திமுக கேட்கற ரைட்ஸ் கிடையாது. ரைட் சைடு. நீ போன தடவை யாரை போட்டேன்? லியோனியை போட்டுட்டு இந்த தடவை லயோலாமணி போட்டதுக்கு நீங்கள் கிண்டல் பண்ணலாமா? என்ன ரைட்ஸ் இருக்கு? லியோனி அவரோட பேச்சை நம்ம காது கொடுத்து கேட்க முடியுமா? இது இருந்தாலும் லயோலாமணியை எதுக்கு யார் பரிந்துரை பண்ணாருன்னு தெரியல. ஆனால் முதல்வருக்கு கொஞ்சம் திங்க் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம இதெல்லாம் அவங்கள்ட்ட எதிர்பார்க்குறது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னா இது பண்ணாலே போதும். பொதுவாக என்னங்க, தமிழகத்தோட ஒவ்வொரு மாநிலத்திலுமே, தமிழகம் மட்டும் இல்லைங்களா, இந்தியா முழுவதுமே வச்சுக்கிடுவோமே, ஒரு கல்வி, விவசாயம், மருத்துவம், இந்த 3 ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பிரச்சனை வேறு எதுவுமே கிடையாது. அதைத்தானே நம்ம எதிர்பார்க்குறோம். அதை முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட எதிர்பார்க்கறதுக்கு முழு தகுதி நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா ஐயா, நீங்கள் மற்றவங்க மாதிரி கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பேக்ரவுண்டும் உங்களுக்கு கிடையாது. ஈஸியாக நீங்கள் அடிக்கலாம், இறங்கி அடிக்கலாம். உங்களோட கேள்வி கேட்க ஆள் இல்லை. நீங்கள் இது 50 நாளில் உங்களுக்கு மேலே குறை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் இன்னும் சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த 50 நாள் தாண்டி போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக. அப்போ இப்போ வரைக்கும் எந்த ஸ்டெப் எடுக்காமல் இந்த இப்போ லயோலாமணி தூக்கி போட்டிருக்கீங்க. எவ்வளோ பேர் இருக்காங்களாங்க. அவர் வந்து பாருங்கள், எண்ணம் போல் வாழ்க்கை, செயல் தான் இனிமே, செயல்பாடு தான் இனிமே அப்படின்னு சொல்லி வழக்கமாக ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? ஸோ நம்ம பார்க்குறோம், இவர்கிட்ட எதிர்பார்த்த அந்த விஷயத்துலையுமே நமக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பின்னடைவு தான். அது மாற்றுறதே கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் டெல்லி பிரதிநிதியிலேருந்து பார்த்துட்ருக்கோம். வரிசையாக ஒவ்வொரு போஸ்டிங்கும் இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போஸ்டிங் போடுறதுல பின்னடைவு இருக்குது. இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்னு தாவேக்கா யாரும் சொல்லவும் முடியாது. ஏன்னா இது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் கேள்வி கேட்குறதுக்கு எல்லா குடிமகனுக்கும் ரைட்ஸ் இருக்குது. அது எப்படி ரைட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பாக. பாடல் நிறுவன தலைவர்னா அவர் தாங்க சிலபஸை முடிவு பண்ணுறவர். ஆமாம். இவர் எப்படிலாம் பேசியிருக்காரு நம்ம போன காலத்தில் பார்த்துருக்கோமே. கடந்த காலங்களில் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி தப்பாக பேசியிருக்காரு. ஒருவேளை அப்படி பேசுனாலும் கொடுத்துருப்பாங்களோ? இருக்கலாம். அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசினா அப்போ நாளைக்கு இவரே தானே விமர்சன பொருளாக மாறுவார். கண்டிப்பாக. இவரை போட்டு இல்லை, இப்போ அண்ணன் சீமானனை வச்சு வரல.
அண்ணனும் களத்தில் இறங்கலை. ஏங்கப்பா எப்போ யாராவது தெரிஞ்சவங்க பத்திரிக்கை தான் கொடுத்து அண்ணனை வர வைக்கப்பா, அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ணன் களத்தில் இறங்கினா தான் இதில் பல காமெடிகள் வந்து விவரம் தெரியும். ஏன்னா என்னென்னா உண்மையிலே நிறைய இடங்களில் நகைச்சுவையோட மோசமான சூழ்நிலை நடந்துட்டுருக்கு. தூத்துக்குடியில் போன வாரம் கூட மீட்டிங் நடந்திருக்கு. அக்கா கனிமொழி அவர்கள் வந்து கலந்துட்டு இருக்காங்க. அமைச்சரும் எம்எல்ஏவான அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் மிஸ்ஸிங். ஆய்வு கூட்டம் நடத்தலைங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கடந்து நீங்கள் சொல்லிட்டே நீங்கள் போன முறையும் சொன்னீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் மீது தவறு நிறைய இருக்குது. அவரை திருத்திக்கிற உண்டான வேலையை பார்த்து அது பண்ணவே மாட்டேங்காரு. அவர் என்ன சொல்கிறார், எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது பெரிய விஷயம், எனக்கு முதல்வர் அவர் கொடுத்துருக்காரு, நட்பு தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நட்புக்கு பாராட்டு எடுத்து கொடுத்துருக்காரு. அது உங்களுக்கு தான் ஏன் அது தனியாக வச்சுக்கோங்க. ஒரு அரசியல்வாதியாக ஒரு அமைச்சராக நீங்கள் போய் ஒரு யூனிவர்சிட்டியில் போயோ ஒரு விஷயங்களுக்கு போகிறீங்கன்னா அங்கே தேவையானதை சொல்லிக் கொடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் திராவிட கட்சிகளோட மோசமான பெயரில் தான் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுவீங்க. நல்ல ஒரு நேரமாக போச்சு உங்கள் கூட பேசுனது. வந்து ஒரு 26 நிமிஷம் 25 நிமிஷம் நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பான முறையில் நம்மளுடைய வருத்தத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர இந்த எந்த இடத்துலையுமே யாரையும் காயப்படுத்துறதுக்கு நம்ம பேசலை. இவ்வளோ பெரிய விஷயங்களாக செய்யுங்க அப்படிங்கிற நம்மளுடைய கோரிக்கை தான். மற்ற பத்திரிகையாளர்கள் மாதிரியோ ஊடகவியலாளர்கள் மாதிரியோ நம்ம பேசலை. பொதுவாக இதை வந்து நம்ம ஒரு குற்றச்சாட்டாக இல்லாமல் ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறோம். அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் நல்லா இருந்தால் அந்த துறை நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த துறை நல்லா இருந்தால் ஏகப்பட்ட பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களோட நேரத்தை செலவழிச்சதுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.